வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள், செம்மணியில் களமிறங்கும் போராட்டக்காரர்கள், 15 தொண்டு நிறுவனங்களை குறிவைத்த இஸ்ரேல், ஊடகங்கள் கையில் சிக்கிய முக்கிய ஆவணம், காபோதா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்களுக்கு அவசர அறிவிப்பு, பேருந்தில் ஏற முயன்ற சிறுமி பரிதாபமாக பலி, தாய் மற்றும் சகோதரனுடன் சென்றபோது துயரம், இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு தாக்கம், பலி எண்ணிக்கை 56ஆக உயர்வு, வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு சிலை வைக்க நடவடிக்கை, நீதிமன்றில் வழக்கு பதிவு, வளைகுடா நாடுகளை குறிவைத்து தாக்கும் ஈரான், அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு சிக்கலாக மாறிய புதிய குடியேற்ற விதி, தலைமைச் செயலகத்தில் ராப் பாடகர் அறிவு கைது, உடனடியாக சிஎம் விஜய் செய்த விஷயம், ஸ்பெயினின் உலக கிண்ண வெற்றி, அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சி, ஈரான் பாராட்டு. இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட வருகை தரும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினரிடம் சர்வதேச விசாரணைக்கு வழிவகை செய்ய கோரி நாளை காலை செம்மணியில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் பங்கேற்குமாறு அன்புடன் விடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 454 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாளுக்கு நாள் இதனுடன் தொடர்புடைய உண்மைகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. எனவே இந்த புதைகுழியை பார்வையிட நாளை வருகை தரும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் ஊடாக சர்வதேச விசாரணைக்கு வெளியேற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது நாளை காலை 8 மணி அளவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் செயல்பட்டு வரும் முன்னணி மனிதநேயம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை இஸ்ரேலிய அரசு எவ்வாறு நுணுக்கமாக கண்காணித்து ஆய்வு செய்தது என்பதை அம்பலப்படுத்தும் இரகசிய ஆவணம் ஒன்று சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு இஸ்ரேலின் நலம்புரி மற்றும் சமூக விவகாரங்கள் அமைச்சக இணையகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த இரகசிய ஆவணத்தில் உலகம் முழுவதும் செயல்படும் 150க்கும் மேற்பட்ட சர்வதேச தன்னார்வ அமைப்புகளின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த ஆவணத்தில் ஆக்ஸ்ஃபாம், பிரான்சின் பிரீமியர் அர்ஜின்ஸ் மற்றும் ஜெர்மனியின் மெடிகோ இன்டர்நேஷனல் போன்ற சுமார் 15 சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் பிரத்யேகமாக குறிவைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு எதிரான பாய்காட், டைவெஸ்ட்மெண்ட், சாங்ஷன்ஸ் இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்படுதல், இஸ்ரேலை விமர்சித்தல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அனுமதியின்றி திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் அந்த ஆவணத்தில் பதிவிடப்பட்டுள்ளன. இருப்பினும் ஆக்ஸ்ஃபாம் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ளன. பாலஸ்தீனத்தில் உயிர்காக்கும் பணிகளில் ஈடுபடும் தொண்டு நிறுவனங்களை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக கண்காணித்து வருவதற்கு இந்த ஆவணம் ஒரு தெளிவான சான்றாகும் என மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். BDS இயக்கத்திற்கு ஆதரவளிப்பவர்கள் நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கும் சட்டத்தை 2017ஆம் ஆண்டு இஸ்ரேல் இயற்றுவதற்கு முன்பாகவே இத்தகைய அமைப்புகளை பற்றிய தரவுகளை சேகரிக்கும் நடவடிக்கைகளை அந்நாட்டு தீவிரமாக தொடங்கியிருந்ததை இந்த அறிக்கை வெளியில் கொண்டு வந்தது. 2026ஆம் ஆண்டுக்கான காபோதா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்களுக்கு விசேட அறிவிப்பொன்றை பரீட்சைகள் திணைக்களம் வழங்கியுள்ளது. அதன்படி பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
தேசிய அடையாள அட்டை இல்லாமை ஒரு தடையாக இருக்காது என்பதால் அனைத்து விண்ணப்பதாரர்களும் அதற்கு முன் விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அறிவித்தலில் வழங்கப்படவுள்ள அறிவுறுத்தலின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த காரணம் கொண்டும் விண்ணப்பதாரர்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி தேதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் பரீட்சைகள் திணைக்களம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் அல்லது சந்தேகங்களுக்கு 9111 என்ற துரித சேவை இலக்கம் மற்றும் 0112784537 அல்லது 0112786616 இல்லையேல் 0112784208 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் அல்லது 0112784422 என்ற தொழில் நகல் இலக்கம் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மாத்தறை திக்வெல்ல கொட பகுதியில் 6 வயது சிறுமியொருவர் பேருந்தில் இருந்து கீழே விழுந்து பின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று தனது தாயார் மற்றும் இளைய சகோதரனுடன் பேருந்து நிலையத்திற்கு வந்து பாடசாலைக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏற முயன்ற பாடசாலை மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் கொட பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட சனுதி செனரா என்ற 6 வயதுடைய சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். திக்வெல்ல வடக்கு மகா வித்தியாலயத்தில் 1ஆம் தரத்தில் கல்வி கற்கும் அவர் காலையில் பாடசாலை செல்வதற்காக தனது தாயார் மற்றும் இளைய சகோதரனுடன் வீட்டிலிருந்து பேருந்து நிலையத்துக்கு சென்றுள்ளார். மாத்தறையில் இருந்து மித்தனியா நோக்கி சென்ற தனியார் பேருந்துக்கு கைகாட்டி அவர்கள் அதன் முன்கதவு வழியாக அதில் ஏற முயன்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முதலில் தாயாரும் சகோதரனும் பேருந்தில் ஏறியதை அடுத்து இரண்டாவதாக சிறுமி பேருந்தில் ஏற முற்பட்ட போது பேருந்து முன்னோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. இதன்போது அவர் பேருந்தில் இருந்து கீழே விழுந்து அதே பேருந்தின் பின் சக்கரத்திற்குள் சிக்கியதாகவும் ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் சிறுமியின் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இலங்கையில் தற்போது பரவி வரும் டெங்கு நோயின் தாக்கம் இந்த வாரம் மேலும் தீவிரமடைந்துள்ளதுடன் 2026ஆம் ஆண்டில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. நாடாளாவிய ரீதியில் இதுவரை 77,028 பேர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை தற்போதைய சுகாதார நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துவதாக அமைகின்றது. டெங்கு நோயாளர்களின் மரண வீதம் 0.07% என்ற ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வைத்தியசாலைகளில் கடுமையான நெருக்கடி நிலை உருவாகி உள்ளது என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மாகாண ரீதியில் மேல் மாகாணம் தொடர்ந்து டெங்கு பரவலின் பிரதான மைய பகுதியாக திகழ்கின்றது. இங்கு மாத்திரம் 40,573 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதிகூடிய எண்ணிக்கையாக கம்பஹாமில் 16,164 பேரும் கொழும்பில் 15,341 பேரும் டெங்கு நோயாளர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி தங்கத்துறை ஆகியோரின் உருவச்சிலை திறப்பு விழா தொடர்பாக வெல்வெட்டித்துறை போலீசாரால் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது ஏற்பாட்டு குழுவைச் சேர்ந்த வெல்வெட்டித்துறை நகர சபையின் முன்னாள் உறுப்பினர் கானா சதீஷ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் 22ஆம் தேதி வழக்கு திகதியிட்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர்கள் தங்கத்துரை மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோரின் 43வது நினைவு தினமான எதிர்வரும் 25ஆம் தேதி அவர்களின் சிலை வெல்வெட்டித்துறையில் திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே வெல்வெட்டித்துறை போலீசாரினால் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. கருப்பு ஜூலை வன்முறை சம்பவங்களின் உச்சகட்டமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தங்கத்துரை குட்டிமணி உள்ளிட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகள் ஜூலை 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஏனைய கைதிகளால் மோசமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் இன்று தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. தெற்கு ஈரானை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் தாக்கப்பட்ட கப்பல்களில் 2 ஹோர்மோஸ் நீரிணையில் தீப்பிடித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் ஏமனின் ஹதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் மீது கடற்படை முற்றுகையை விதித்ததால் வளைகுடா பகுதிகளில் ஒரு புதிய போர்முனை உருவாகும் அபாயம் நிலவி வருகிறது. அமெரிக்காவில் கல்வி பயிலும் இந்தியர்கள் உள்ளிட்ட சர்வதேச மாணவர்கள் தற்போது விடுமுறைக்காக தங்கள் சொந்த நாடுகளில் இருந்தால் செப்டம்பர் 15க்கு முன்பாக அமெரிக்காவுக்கு திரும்ப வேண்டும் என்று பல்கலைக்கழகங்கள் அறிவுறுத்தியுள்ளன. புதிய குடியேற்ற விதிமுறை நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் தற்போது நடைமுறையில் உள்ள சலுகைகளை இழக்காமல் இருக்க இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை F1 மாணவர் விசா மற்றும் J1 பரிமாற்ற விசா வைத்திருப்பவர்கள் தங்கள் கல்வி தொடரும் வரை டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் என்ற முறையின் கீழ் அமெரிக்காவில் தங்க அனுமதி பெற்றிருந்தனர். ஆனால் அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ள புதிய ஃபைனல் ரூல்ஸ் படி செப்டம்பர் 15 முதல் மாணவர்கள் அதிகபட்சம் 4 ஆண்டுகள் மட்டுமே அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கு மேல் தங்க வேண்டுமெனில் USCIS மூலம் அனுமதி பெறுவது கட்டாயமாகும். மேலும் படிப்பு முடிந்த பிறகு நாட்டை விட்டு வெளியேற வழங்கப்பட்டிருந்த 60 நாட்கள் அவகாசம் இனி 30 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறை நடைமுறைக்கு வரும் நிலையில் கொலம்பியா பல்கலைக்கழகம் தனது மாணவர்களுக்கு அனுப்பிய அறிவிப்பில் புதிய விதிமுறை 60 நாட்களில் நடைமுறைக்கு வருகிறது. எனவே வகுப்புகள் தொடங்கும் செப்டம்பர் 8க்கு முன்பாகவே அனைத்து மாணவர்களும் நியூயார்க்கு திரும்ப வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளது. DSAS விளக்கத்தின்படி செப்டம்பர் 15ஆம் தேதி அமெரிக்காவில் D/S முறையின் கீழ் ஏற்கனவே இருக்கும் மாணவர்கள் தங்கள் ஃபார்ம் 120 குறிப்பிட்டுள்ள படிப்பு முடியும் நாள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டீம் OPT பயிற்சி காலம் முடியும் வரை தங்கலாம். ஆனால் இந்த சலுகைக்கும் ஒரு வரம்பு உள்ளது. புதிய விதியின் கீழ் அதிகபட்சம் 4 ஆண்டுகள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். மேலும் எந்தவித சூழ்நிலையிலும் 2030 நவம்பர் 14 பிறகு இந்த சலுகை நீடிக்காது. இந்த புதிய விதிமுறை இந்திய மாணவர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக முனைவர் பட்டம், PhD, மருத்துவ பயிற்சி மற்றும் நீண்டகால ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியா அண்ட் இந்தியன் டயஸ்போரா ஸ்டடீஸ் அமைப்பின் கொள்கை மற்றும் திட்ட பிரிவு தலைவர் கந்தே ராவ் கந்த கூறுகையில் 4 ஆண்டுகள் என்ற வரம்பு தற்போது உயர்கல்வி அமைப்பின் நடைமுறைக்கு பொருந்தாது. இளங்கலை பட்ட படிப்பை முடிக்க சராசரி 52 மாதங்களும் முனைவர் பட்டத்திற்கு சுமார் 7.7 ஆண்டுகளும் தேவைப்படுகிறது. இதனால் மாணவர்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய நிலை உருவாகலாம். ஆராய்ச்சி திட்டங்களும் அமெரிக்காவின் கண்டுபிடிப்பு வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார்.
அதேபோல் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் திறமையான மாணவர்களை இழக்கும் அபாயம் இருப்பதுடன் பட்டமளிப்பு தாமதம், ஆசிரியர் நியமனங்களில் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் உருவாகலாம் என ஃபீட்ஸ் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறையை உடனடியாக நடைமுறைப்படுத்தாமல் மாணவர்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பாதிக்கப்படாத வகையில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் அந்த அமைப்பு அமெரிக்க அரசை வலியுறுத்தியுள்ளது. அறிவு. தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான ராப் பாடகர்களில் ஒருவர் அறிவு. இவர் பாத்தி, ரெய்டு, தளபதி, கச்சேரி போன்ற பாடல்களை பாடியுள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கான சித்தாந்த பாடலையும் அறிவு பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நீட் தேர்விற்கு எதிராக சென்னை தலைமை செயலகத்திற்குள் புகுந்து கோஷங்களை எழுப்பிய பாடகர் அறிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 4 பேருடன் வந்த நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு முழக்கம் எழுப்பிய நிலையில் ராப் பாடகர் அறிவு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதன்பின் மீண்டும் தலைமை செயலகத்துக்கு வரவழைத்து முதல்வர் விஜயுடன் சந்திக்க காவல்துறை ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. 2026 உலகக்கிண்ண கால்பந்து இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் பெற்ற வெற்றிக்கு ஈரான் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எதிர்க்கும் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு இந்த வெற்றி பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் கொடூரமான போர் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் ஆகியவற்றை ஸ்பெயின் அரசு கடுமையாக கண்டித்திருந்தது. இதன் காரணமாக சமூக ஊடகங்களில் ஸ்பெயினின் அணிக்கு உலகளவில் பெரும் ஆதரவு பெருகியிருந்தது. மறுபுறம் இஸ்ரேலின் கொள்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜேவியர் மிலிக்கு ஆதரவாக இஸ்ரேலிய அரசியல்வாதிகளும் கால்பந்து ரசிகர்களும் அர்ஜென்டினாவை ஆதரித்தனர். இந்நிலையில் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இது குறித்து ஈரானின் மூத்த அதிகாரி முகமது பாகர் கலீப் திங்கட்கிழமை அன்று கூறியதாவது: பாலஸ்தீன மக்களுக்காக ஸ்பெயினின் வீரர்கள் குரல் கொடுத்ததும் ஈரானுக்கு ஸ்பெயின் வழங்கிய ஆதரவும் அந்த அறிவுமிக்க மரியாதைக்குரிய நாட்டின் சுதந்திரத்தன்மையை காட்டுகிறது. ஸ்பெயினின் இந்த வெற்றி அந்நாட்டு மக்களை மட்டுமன்றி உலகில் சுதந்திரமான சிந்தனை மற்றும் நீதியை விரும்பும் பல நாடுகளின் இதயங்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. முன்னதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் பேசுகையில், சமீபத்திய மாதங்களில் ஆக்கிரமிப்பு, இனப்படுகொலை மற்றும் ஒடுக்குமுறைகளை எதிர்ப்பதில் ஸ்பெயினின் தேசிய அணியின் நடத்தையும் ஸ்பெயினின் பொதுவான நிலைப்பாடும் மிகவும் மதிப்பு மிக்கது என்று பாராட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.